இருக்காத அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நான் நீ சும்மா படுக்கிற விஷயத்துல இப்படி இருக்கிறன்ட்டு என்னை வெளியே சொன்னாரு. அப்புறமா தான் இந்த படுக்கிற விஷயம்லாம் ஒரு இதான் வாழ்க்கையான்னு வெறுத்தேன் நான். அதை நம்ம எதுக்கு அதுக்கு போயிட்டு இவங்களெல்லாம் கெஞ்சணும்? நான் ஒண்ணுமே தூங்காத, டிவி பார்க்கலாம், வந்தோடனே சாப்பிடணும் தூங்கணும், வந்தோடனே சாப்பிடணும் தூங்கணும், வேலைக்கு போகணும். கேட்டா எனக்கு வேலை முக்கியம், பைக்கு முக்கியம், வீடு முக்கியம், அதுதான் நீ முக்கியம்னு என்ன சொன்னாரு. அப்படியே போயிடுச்சு மேடம் வாழ்க்கை. அப்படியே போய் நேர்ந்துச்சு. பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சிங்கன்னா அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டுன்னு போனாரு. கூப்பிட்டு போல, நான் சொல்லிட்டேன் உங்க வீட்டாண்ட என்னால இருக்க முடியாது. அவங்க இவங்க எதனா சொல்றாங்க என்ன, அவங்க வீட்டுலலாம் பீரோ எடுத்துன்னு வந்தியா, நகை போட்டுன்னு வந்தியா, இது பண்ணியா எல்லாம் கேட்டாங்க என்ன. நான் என்ன பண்ணிட்டேன், நான் திருவத்தூர்ல வீடு பாக்குறேன், அங்க போய் இருக்கலாம், வாடகை வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுல இருந்தோம். என் பொண்ணு அப்புறம் என் பையன் மாசமாயிட்டேன். நான் மாசமாயிட்டு குழந்தைய பிறந்துச்சு. அப்புறமா பையனா பொண்ணா? ரெண்டாவது பையன். பொண்ணு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு, ரெண்டாவது பையன். அந்த குழந்தைக்கே ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை போதும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணு, குழந்தை தேவை கிடையாது. ரெண்டாவது அவரோட பையனே இல்ல சொல்றாரு. அதுதான் மேடம் எனக்கு தெரியல. நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, அப்படியே ப்ரூவா அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு என்ன தண்டனை கொடுங்க. ஆனா அவன் அப்படித்தான் மேடம் சொல்றான் எல்லா இடத்துலயும். எனக்கு தெரியும் மேடம் ஒரு குழந்தை எப்படின்ட்டு. இவன் கூட இருந்து குழந்தை குத்துது இவன் தான், ஆனா குழந்தை எந்த கிடையாது, அது எவனுக்கோ பிறந்துச்சு. அப்படி நான் மேல சொல்லல. 11 மாசம் கழிச்சு தான் மேடம் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இட்டு போனேன், மூவாம இருக்குதுனாங்க. சரி நானும் அதுக்கு என்ன சொன்னீங்க? அது என்னோட குழந்தை இல்ல சொன்னீங்க, உங்க குழந்தை இல்ல சொன்னீங்க. இல்ல மேடம், இல்ல அப்படி சொல்லல. நான் அதுல அவர் மாத்துவாரு மேடம், பேச்சு செம்மையா மாத்துவாரு. அப்படி சொல்ல. இங்க பாருங்க, நீ ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்லிடுறேன் மேடம். பாத்து ஸ்டேஷன் விட்டு வீட்டுக்கு வரதும் மூவாம இருக்குதுன்னு சொன்னாங்க. அது பிரச்சனை. அது எப்படி மேடம்? அது எப்படி ஏத்துப்பீங்க? 11 மாசம் அதோட அர்த்தம் என்னது? என்னது? அதுதான் நான். நீ எப்படி 11 மாசம் கணக்கு போட்டுப்பியா? என் கூட நீ இல்லையா? நான் தான் அத சொல்றேன். நான் போய் சொல்றேன், எனக்கு விருப்பம் இல்ல. பண்ணிட்டேனா நீ செத்துறியா? அது உன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ செத்துறியா? இல்லன்னா நான் செத்துறேன். அப்பா என்னமா புழுவாத. 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் எனக்கே தெரியாது, குழந்தை நினைச்சா எனக்கு தெரியாது. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். அப்பதான் நான் சொன்னாங்க 40 நாள் ஆயிருக்கு சொல்றாங்க. அவரு கூட நான் 4 மாசமா இருக்கிறேன். அப்ப எப்படி மேடம் நீங்களே சொல்லுங்க? அப்ப எப்படி நான் 11 மாசத்துக்கு முன்னாடி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன்னா 5 மாசம் புள்ள தச்சு அவங்க கிட்ட வந்தேனா? 11 புள்ள ஜாசி எனக்கு தெரியும். நீ சொன்னது தானே அது. மேடம் இப்போ நம்ம மாசமாகறேன்னா ஹாஸ்பிட்டல்ல இவரு ரத்த டெஸ்ட் கூப்பிடுவாங்க, எடுப்பாங்க, ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ சொல்ல மாட்டாங்களா இவர் அப்பா இல்லம்மா வேற ஒருத்தவங்க அப்பா, அவனை கூட்டணுவான்னு சொல்ல மாட்டாங்க? எல்லாமே இருக்குது மேடம். இவன் குழந்தை இல்லன்னு சொல்றான் மேடம். அப்படி எல்லாம் சொல்ல மேடத்துக்கிட்ட நான் கேட்டு பாரு.